கருப்பு கலர்ல. ஆமா. அவன் கோடீஸ்வரனாலும் இருக்கலாம், லட்சாதிபதியாவும் இருக்கலாம். பிச்சைக்காரனா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடுத்தெருவுலனாலும் இருக்கலாம். நாங்க எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க முடியாது. அவன் வந்து ஆபீசர் வந்து இப்போ 80,000 சம்பாதிக்கிற ஒரு ஹெல்மெட் போட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு போனா அவன் கம்பெனிக்காரன் பார்த்து டேய் இவன் என்ன 80,000 சம்பாதிக்கிறான் பிச்சை எடுக்கிறான்னு கண்டிப்பா அவன் சொல்லுவான். ஆமா இல்லையே அந்த மாதிரி இல்ல. இதுக்கு எதனா ஒரு முடிவு கட்டுங்க. இந்த டூ வீலருக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்று இதை ஒழிக்கணும். இல்ல டூ வீலர்னா இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லுங்க, சுஜி மாதிரி அந்த மாதிரி போர்டை எழுதி போட சொல்லுங்க. ஹெல்மெட் நீங்க பர்மிஷன் கொடுத்து 2 வருஷம் எஃப்சி பண்ணுங்க. வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணாதான் எங்க கஷ்டம் தெரியும். பறிமுதல் பண்ணுங்க. ஒரு பைக்ல பாத்தீங்கன்னா எதுவும் பர்மனன்ட்டும் கிடையாது, இன்சூரன்ஸும் கிடையாது, ரோட் டாக்ஸே கட்டுறது இல்லைங்க. ஒரு வண்டி எடுத்துன்னு போய் 10,000 ரூபாய் பண்ணாங்க. எஃப்சின்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் மினிமம் வச்சுதான் பண்ண முடியும். ஆனா அவன் டூ வீலர் என்ன பண்றான் 5,000